தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். 2026ஆம் ஆண்டு தமிழகம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக பியூஷ் கோயல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. இவரோடு சேர்த்து வேறு ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கா? தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலை மேற்பார்வையிடுவதற்காகவும் தற்பொழுது பாஜக சார்பில் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய வர்த்தக துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. பியூஷ் கோயல் இந்த குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவருடன் சேர்த்து 2 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் ராம் மெக்வால் இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல முரளிதர் மோகல் அவரும் மத்திய விமான போக்குவரத்து துறையினுடைய இணை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவரும் இணை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மொத்தம் 3 பேர் கொண்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த குழுவினுடைய தலைவராக பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் ஒருங்கிணைப்பாளராக இருப்பார் என்றும் 2 இணையமைச்சர்களான அர்ஜுன் ராம் மெக்வால் மற்றும் முரளிதர் மோகல் ஆகியோர் இணை ஒருங்கிணைப்பாளர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பியூஷ் கோயலை பொறுத்தவரை அவர் கடந்த முறை ஏற்கனவே அவர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல், அதற்கு முன்பாக 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட கடந்த காலங்களில் தமிழ்நாட்டிற்கு பாஜகவினுடைய பொறுப்பாளராக இருந்த அனுபவம் பியூஷ் கோயலுக்கு இருக்கிறது. அந்த வகையில் மீண்டும் அவர் இந்த முறையும் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மற்ற 2 பேரை பொறுத்தவரைக்கும் அர்ஜுன் ராம் மெக்வாலும் அடிக்கடி தமிழகம் வந்து தமிழக நிர்வாகிகளுடன் தொடர்பில் இருக்கக்கூடியவர். அர்ஜுன் ராம் மெக்வாலை பொறுத்தவரை அவர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். முரளிதர் மோகலை பொறுத்தவரை அவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் என இந்த 3 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.